மாற்றம் வேண்டும் என்று விரும்புகிறோம். மாற்றம் ஒன்றே மாறாதது என்றும் கூறுகிறோம். மாற்றத்திற்கான வழியையும் தேடுகிறோம். அதனை நடக்கும், மாற்றம் நடந்தே தீரும் என்று நம்பவும் செய்கிறோம். மாற்றம் என்றால் என்ன? என் வாழ்க்கையில ஒரு கஷ்டம் நடக்குது, இது கெட்டது நிகழ்ந்துகிட்டு இருக்கு, இதுல இருந்து மாறணும். எனக்கு நிலைமை மோசமா இருக்கு, இல்ல சரியில்லை, இந்த சூழ்நிலை மாறணும். என்னோட நிலையும் மாறணும், சமுதாயத்தின் நிலையும் மாறணும். தனிநபர் மாற்றமும் சமுதாய மாற்றமும் இவையெல்லாம் நாம் விரும்புவதுண்டு, பேசுவதும் உண்டு. மாற்றம் வர வேண்டும் என்ற அந்த எண்ணம் உங்களுக்குள் எழும்பொழுது அது மாற்றத்திற்கான விதை. முதலில் எப்பொழுது ஒரு மனிதனுக்குள் மாற்றம் வேண்டும், அது நன்மைக்கான மாற்றம். தீமை மாற்றம் என்று எடுத்துக்கொள்ள முடியாது. மாற்றம் என்று வரும்பொழுது நன்மை, கெட்டதிலிருந்து விலகி நன்மை நிகழணும் என்றுதான் மாற்றம். ஒரே மாதிரியான வாழ்க்கை, ஒரே மாதிரியான சூழ்நிலை, இதிலிருந்து மாற்றம். இப்ப மாற்றம் வேண்டும் என்ற எண்ணம் மனதில் இருக்கும் பொழுது அந்த எண்ணம் அங்கு நிகழ்கிறது. அந்த எண்ணத்தை நாம் விரும்பவும் செய்கிறோம். எப்படின்னு தெரியல, ஆனா அந்த எண்ணம் இருக்கு. அந்த எண்ணம் உங்களுக்குள் இருக்கும் வரையில் அந்த மாற்றம் படிப்படியாக உங்களுக்குள் உருவாகி கொண்டிருக்கிறது. என்னவாக மாறப்போவது தெரியாது. என்னவாக அது உருவெடுக்க போகிறது தெரியாது. மாற்றம் என்பது ஒரு புதிதாக அதே இடத்துல அந்த கஷ்டம் நீங்கி அந்த நல்லது அந்த இடத்துல ஆக்கிரமிப்பு செய்யறது. சூழ்நிலை மாறுதல். சூழ்நிலை மாற்றத்தை தான் நம்மளுடைய புரிதல், அந்த மாற்றத்திற்கான புரிதல் எப்படி இருக்குன்னா, நாம வெளிப்படையா எல்லாமே மாறிடுச்சு, வசதி வந்துருச்சுன்னா மாற்றம் நினைக்கிறோம். இல்ல, அந்த சூழல் மாறுது. இந்த சூழல் மாறுவதற்கு அந்த எண்ணம் அடிப்படையாக இருக்கு. ஆக அந்த எண்ணம் உங்களுக்குள் ஒரு நம்பிக்கை, ஆம் நல்லது நடக்கும் என்ற ஒரு நம்பிக்கை வரும் பொழுது அந்த நம்பிக்கையை, அந்த சூழ்நிலையை படைப்பதற்கான ஆற்றல் பெறுது. இந்த நம்பிக்கை இருக்கும் வரையில் அந்த சூழ்நிலைக்கு எந்த ஒரு பாதிப்பும் இல்லை. ஆக இதெல்லாமே நமக்கு நிகழ்த்தக்கூடியது அந்த நம்பிக்கைக்குரிய அந்த இடத்தில் ஒரு சக்தி இயங்குது. அந்த நம்பிக்கைக்கான தகுதிக்கு ஒரு ஆற்றல் இயங்கிக்கிட்டு இருக்கு இந்த அகிலத்துல. ஒரு ஆற்றலை நம்புகிறோம். அந்த ஆற்றல் அந்த நம்பிக்கைக்கு உரியதாக எடுத்துக்கொண்டு நமக்கு புரிந்தாலும் சரி, புரியலனாலும் சரி நம்புறோம். ஒரு விஷயம் நடக்கும் அப்படின்றத நம்புறோம். புரிஞ்சு அந்த விஷயம் உறுதியாக நடக்கும் நம்பும் பொழுது அங்க நமக்கு கவலை, பயம் வர்றதில்லை. ஆனா எப்பொழுது அங்க ஒரு புரிதல் இல்லாம போகுதோ, அந்த நம்பிக்கையில உறுதித்தன்மை இல்லையோ, அப்பொழுது அந்த நம்பிக்கை படிப்படியாக உங்களுக்குள் செயலிழக்க ஆரம்பிக்கிறது. உறுதிக்கு உங்களுக்கு புரிதல் அவசியம். புரிதலுக்கு உங்களுடைய மனது சிந்தனை செய்ய வேண்டும். அந்த சிந்தனை தான் புரிதலை உங்களுக்குள், நமக்குள் அந்த சிந்தனை இருக்கும் வரையில் அந்த
பகுத்தறிவு, பகுத்து பார்த்து அறிவது, எது சரி தவறு என்று அறிவது, இவை உங்களுக்குள் இருக்கும் பொழுது அந்த சூழ்நிலை நமக்கு படிப்படியாக உருவாகி கொண்டிருக்கிறது. எப்பொழுது வேணாலும் நிகழலாம், எப்பொழுது வேணாலும் அது நிகழக்கூடியதாக இருக்கு. அந்த நிகழ்வு நெருங்க நெருங்க உங்களுக்குள் பயம் இருக்காது. அந்த உறுதித்தன்மை இருக்கும் பொழுது அந்த உறுதித்தன்மை மனதிற்கு அமைதியும் தருது, எந்த கவலை பயமும் தருவதில்லை. ஏன் இங்க பொதுவாக நம்ம இத பத்தி பொதுவாக இத பத்தி நம்ம இத பத்தி சிந்திக்கணும் அப்படின்னா, எல்லாமே எது நடக்கும் நமக்கு தெரியாதுன்னும் போது நீங்க அதனுடைய அடிப்படையில பொதுவாக அந்த உண்மை தன்மை அதன் அடிப்படையிலேயே உங்க மனது இருக்கும் பொழுது நீங்க ஒரு விஷயத்த முடிவு பண்ணல, இதுதான் நடக்க போகுதுன்றது முடிவு பண்ணல, ஆனா நம்புறீங்க. அது எப்படி வேணாலும் அந்த சூழ்நிலை மாறலாம், அதை விட சிறப்பாகவும் நடக்கலாம். அப்படிங்கும்போது அந்த உணர்வான சத்தியம் என்பது பொது, அது பொதுமறை. அதன் அடிப்படையில நாம விளங்கிக்கணும். ஆக சத்தியத்தின் அடிப்படையில் பொதுமறை கொண்டு இந்த விஷயத்தை பார்க்கும் பொழுது உண்மைக்கு நெருக்கமானதை நம்புங்கள். உங்களுக்கு புரிதல் கிடைத்தவற்றிலிருந்து உங்களுக்கு எது தெளிவாக இருக்கோ அதை நம்புங்க. இதத்தான் ஞானம்னு சொல்றாங்க. ஞானம் என்பது எது எனக்கு புரியுது புரியல, இதை எப்படி என்னுடைய மனதில நான் கவனிக்கணும். இதற்கான ஞானம் இறைவனுடைய ஞானம், அது இறை ஞானம், இறைவன் கொடுக்கிறது. இந்த ஞானம் அப்படிங்கிறத நம்ம வாழ்க்கைக்கு தேவைக்கு நாம கவனிக்கும் பொழுது காரியங்கள் தெளிவாகுது. பிறருக்காக இல்லாம உங்களுக்காக, உங்களுடைய மனதிற்காக, உங்களுடைய புரிதலுக்காக உங்க உணர்வை நீங்க பின்தொடரணும். அதை உற்று நோக்குபவர்களாக, அதன் மீது கவனம் செலுத்துபவர்களாக, அவரவருடைய உணர்வு, அதன் மீது உள்ள கவனம், இது உங்களுடைய மாற்றத்திற்கான முதல் படி, முதல் நிலை. நன்மைதான் மாற்றம். ஆக மாற்றத்தை ஏற்படுத்துவது உங்களுடைய எண்ணம். அந்த எண்ணம் உங்களுக்குள் தொடங்குகிறது. ஆக ஒவ்வொருவரின் எண்ணம் அவரவர்களுக்கான மாற்றமும் சமுதாயத்தின் மாற்றமுமாக விளங்குகிறது. இதுல எது உங்களுக்கு புரிஞ்சிருக்கோ, எது உங்களுக்கு மனதிற்கு விளங்குகிறதோ அதை நீங்க பின்பற்ற வேண்டும். தெளிவில்லாததையும் தொடர வேண்டாம். உங்களுக்கு அந்த புரியல, அப்போ எதுக்கு அந்த புரியாத விஷயத்தை நாம வலுக்கட்டமாக நமக்குள் கொண்டு வருகிறோம்? நிர்பந்தத்தின் காரணமாக, உங்களுடைய அறிவின் காரணமாக புரியாத காரியத்தையும் புரிந்தபடி நாம் நம்மை நாமே ஏமாற்றிக் கொள்வதற்கு சமம், நம்மை நாமே கொலை செய்வதற்கு ஒப்பானது. உங்களுக்குள்ள குழப்பத்தை நீங்களாகவே உருவாக்கி கொண்டு ஏற்படுத்திக் கொள்வதும், பிறரை குழப்பத்தில் ஏற்படுத்துவதும், இது இரண்டும் தவறுதான். ஏன்னா குழப்பம் தீர்வு தரப்போவதில்லை.
எந்த ஒரு காரியத்திற்கும் ஒரு சொல்யூஷன், ஒரு ரிசல்ட், ஒரு தீர்வு வேணும் அப்படின்னு நம்ம தேடும் பொழுது நீங்க எது சரி தவறு அப்படின்னு பார்த்தாதான் உங்களுக்கு அதுல தெரியும். ரெண்டையும் தவறாக புரிந்து கொண்டால் உங்களுக்கு அங்க தெளிவு கிடைக்காது. உங்களுக்கு அந்த தெளிவு கிடைக்காது. இப்போ சரி தவறு என்ன? அந்த சரி தவறு நமக்குள் இருக்கும் புரிதல் தன்மை. சாதாரணமா நம்மளுடைய மனசாட்சிக்கு தெரியும். அவரவர்களுக்கு மனசாட்சின்னு ஒண்ணு இருக்கு. அதுக்கு தெரியும் எது தப்பான விஷயம். உனக்கு மனசாட்சி இல்லையா அப்படின்னு நம்ம கேட்போம். அதன் அடிப்படையில நாம கவனம் செலுத்தி நாம வாழணும். மனசாட்சி இல்ல அப்படிங்கும்போது உண்மையை நம்ம பின்பற்றல. மனசாட்சி இருக்கு, மனசாட்சியோட தான் இருக்கோம் அப்படின் போது உண்மையோட பின்பற்றோம். அந்த மனதுல ஒரு அமைதி இருக்கும். அமைதியை துச்சமாக மதிப்பவர்களும் உண்டு. அமைதியை கண்டு கொள்ளாதவர்களும் உண்டு. அமைதியை விட உணர்ச்சி தான் வாழ்க்கை என்று அதனையே பின்பற்றுபவர்களும் உண்டு. அவர்களுக்கு இறைவன் கால அவகாசம் கொடுக்கிறான். அவங்களுக்கான மாறுதல் அவர்களுடைய எண்ணம் மாறும் பொழுது வர இருக்கிறது. நீங்கள் எதை விரும்புகிறீர்களோ, நீங்கள் எதை நம்புகிறீர்களோ, எதன் மீது ஆதரவு தெரிவிக்கிறீர்களோ அதுதான் நடக்க போகுது, இறைவனுடைய அனுமதியை கொண்டு. மனிதர்களின் போக்கின்படி இந்த உலகம் அமைக்கப்படவில்லை, இந்த வாழ்க்கை அமைக்கப்படவில்லை. உங்களின் போக்கின்படி நீங்கள் வாழ இறைவன் விட்டுவிடவில்லை. அவனுடைய கண்ட்ரோல் இருந்துகிட்டு தான் இருக்கும். மனசாட்சி என்ற அந்த கண்ட்ரோல். எப்பொழுது அந்த மனசாட்சியை மீறுறோமோ அப்பொழுதெல்லாம் எச்சரிக்கை வந்து கொண்டே இருக்கும். இறைவனுடைய எச்சரிக்கை நிச்சயமாக உண்டு ஒவ்வொரு மனிதனுக்கும். ஆக ஒவ்வொரு மனிதரும் பின்பற்ற வேண்டிய இறைவனுடைய எச்சரிக்கையை, அவனுடைய வழிகாட்டுதலை நாம் ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்களாகவும், அதனை விளங்கும் தன்மைக்கு நாம் நம்மளுடைய எண்ணங்களையும் மனதின் தன்மையும் குணங்களையும் பாதுகாத்துக் கொள்ளக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அதற்கு இறைவனுடைய அனுமதியும் இறைவனுடைய அருளும் நிச்சயமாக தேவை. அது இல்லாமல் உங்களுடைய குணங்கள் பாதுகாக்கப் போவதில்லை. படைப்பாளன் அந்த குணங்களை பாதுகாக்கிறான். படைப்பாளன் அந்த குணங்களை வழிநடத்தவும் செய்கிறான். எப்படி நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று. நீங்களாக ஒன்று கற்பனையில் வைத்துக்கொண்டு இப்படிதான் நடக்கும் அப்படின்னு நீங்க நம்புனீங்கன்னா அதுதான் உங்களுக்கான வாழ்க்கை. ஏன் நீங்க உங்களுக்கான வாழ்க்கை இப்படிதான் இருக்கும் என்றது உங்களுக்கு தீர்மானித்துக் கொள்ளக்கூடிய அதிகாரம் கொடுத்தது யார்? காரணம், உங்களிடம் அனைத்து செல்வம் அதிகாரமும் உள்ளது என்பதை நீங்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறீர்கள். அப்படி அல்ல. உங்களை படைத்த இறைவனிடம்தான் எல்லாமே அவன்கிட்ட தான் வந்தது. நீங்கள் மறந்துட்டீங்க. நீங்க மறந்ததனால் உங்களை அழிக்க அவன் நினைக்கவில்லை, விட்டுவிடுகிறான். ஏன்னா உங்களுக்கு கொடுக்கிற அந்த தண்டனையினால மற்றவர்கள் அதை பார்த்து பயப்படுவார்கள். அப்போ நீங்க அந்த முன்னெச்சரிக்கைய கவனிச்சீங்கன்னா
பாவ மன்னிப்பு தேடும் பொழுது உங்களுக்கான பாதை இறைவனிடம் உண்டு என்பது உங்களுக்கு புரியும். இல்ல நம்ம கவனிக்கிறதும் இல்ல, நம்ம ஒண்ணுமே திட்டமிட்டு வேணுமென்றே நம்ம நன்மையை கவனிக்காத பொழுது அங்கே அவனுடைய அதிருப்தி, கோபம் நம் மீது உண்டாகுகிறது. இதற்கு நாம் ஆளாகக்கூடாது. அப்படி ஆளாகாமல் இருக்க இறைவன் பக்கம் திரும்ப வேண்டும். உணர்வு மதிக்கணும். உணர்வை மதிக்கும் பொழுது இறைவனுடைய வழிகாட்டுதல் உண்டு. அவன் நல்லா இருக்கானே, நல்லா தானே சம்பாதிக்கிறான், நல்லா தானே வசதிகளோடு இருக்காங்க, அது இறைவன் பார்த்து கொள்ளட்டும். அவங்களுக்கான தீர்ப்பு இறைவனிடம் உண்டு. உங்களோட நீங்க பாருங்க. அவங்க நல்லதும் செஞ்சுட்டு தான் இருக்காங்க. அந்த நல்லது அவங்கள பாதுகாக்கவும் செய்யும். அந்த கெட்டதற்கான கூலி அதுவும் அவங்களுக்கு உண்டு. 2 தன்மையிலையும் மனிதர்கள் மாறி மாறி வரக்கூடிய சூழ்நிலையில் இருக்கிறார்கள். நன்மையின் பக்கம் சாய்ந்து விடுங்கள், அவ்வளவுதான் இறைவனுடைய வழி. நன்மையை மட்டுமே உங்களுடைய அடிப்படை வாழ்க்கையின் அடிப்படையாக கொள்ளுங்கள். நன்மை என்பது உணர்வோடு இருக்கிறது தான். உங்களுடைய வேலை எப்படி செய்ய வேண்டும், உங்களுடைய வாழ்க்கையை எப்படி நடத்த வேண்டும், உங்களுடைய உணவை எப்படி நீங்க உண்ண வேண்டும், உங்க உணவு முறையை எப்படி கையாள வேண்டும், வீட்டில் நீங்கள் என்ன செய்ய வேண்டும், வெளியில் போகும் பொழுது உங்களை எப்படி நீங்கள் உங்களுடைய காரியங்களை செய்ய வேண்டும், இவ்வளவும் உங்களுக்குள் வழி நடத்துவது இறை உணர்வு. பிறரை பார்த்து நம்ம செய்யறோம், இப்படி இருக்கணும், இப்படி நடக்கணும், இப்படி நம்ம உட்காரணும் அப்படின்னு செய்யறோம். ஆனா உங்களுக்கான உணர்வு உங்களுக்கு அறிவிக்கும் அந்த காரியம் நீங்க அந்த நேரத்துல என்ன செய்யணுங்கிறது. அது பிறர் உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பது இல்லை, பிறர் நமக்கு வழிகாட்டுறது கிடையாது. அது இறைவன் அவரவர்கள் உணர்வுக்கு நெருக்கமாக இருந்து வழிகாட்டி கொண்டிருக்கிறான். அந்த உணர்வை பின்பற்றுங்க அப்படிங்கும்போது, அந்த உணர்வை பின்பற்றும் பொழுது நாம இருக்கோம். நம்மளுடைய எண்ணம் நமக்குரியதாக அமைகிறது. அது அமைதியாகவும் இருக்கு. யாருடைய கீழையும் யாருடைய கட்டுப்பாட்டிலையும் நம்ம இல்லை. இறைவனுடைய கட்டுப்பாட்டில் அப்படிங்கும் போது மனசு அமைதியாக இருக்கு. ஆனா பிறருக்காக நீங்க ஒரு காரியம் செய்யும் பொழுது உங்க மனசு உங்களிடம் இல்லை, அமைதி கெடுது. இப்ப வேறவருக்காக நீங்க வேலை செய்ய போறீங்கன்னா அவங்க என்ன சொல்றாங்களோ அதுதான் நீங்க செய்ய போறீங்க. ஆனா உங்களுடைய மனசாட்சி அங்கு வேலை செய்யுமாயின் இறைவன் உங்களுக்கு வழிகாட்டுவான். மற்றவங்க சொல்ற வேலையை, சொல்லி கொடுத்த வேலையை நம்ம செஞ்சுட்டு வரோம் மற்றவங்களுக்காக. உங்களுக்கான வருமானமும் உங்களுக்கான ஒரு பாதையும் அமைய வேண்டும். அது உங்களுக்கு இன்னும் நன்மையாக அமையும். மற்றவர்களுக்கு உழைப்பதை விட நமக்கான ஒரு தொழில், ஒரு அமைதி இருக்கும் பொழுது உங்களுக்கான ஒரு பாதையும் அங்க உண்டு. இதெல்லாமே ஞானம்தான். எது நம்ம செய்யணும், என்ன செய்யணும், வழியே தெரியலையே. தெரியலன்னா தெரியறவங்க கிட்ட கேட்கணும். மனிதர்களுக்கு தெரியுமா உங்களுக்கான வழி? அவர்களும் கூறுவார்கள். ஆனால் அதில் எது உங்களுக்கு உடையது என்பது உங்களுக்கு ஒரு 10 பேர்கிட்ட நம்ம கேட்கும் பொழுது இதுல யாரு சரியானது சொல்றாங்க அப்படின்றத பார்ப்போம். அதுல ஒரு 3 பேரு கரெக்டா சொல்றாங்க அப்படின்னா அதுல எது சரியானதுன்னு வருவோம். இப்படி ஃபில்டர் ஆயிட்டே வரும். கடைசியில நிக்கிறது சத்தியம் மட்டும்தான். உங்களுக்கு ஃபில்டர் ஆயிட்டு வரும் பொழுது வடிகட்டி உங்களுடைய பாதை எது அப்படின்றது ஒன்னொன்னும் உங்களுக்கு பிரித்து பார்க்கும் பொழுது அதுல கடைசியா இறைவன் உங்களுக்கு அனுமதித்துதான் நிற்கும்.
பிறர் சொல்றது எல்லாமே அப்படியே நம்ம கேட்டுக்கிட்டாலும் அதெல்லாம் நடக்க போவதில்லை. அது எப்போ நடக்கும்னா, நிகழும்னா இறைவனுடைய அனுமதி இருந்தால் அங்க நிகழும். இதை நம்ப வேண்டும். எந்த காரியம் செய்து கொண்டிருந்தாலும் இனி என்ன செய்ய வேண்டும் என்று நீங்கள் தீர்மானித்திருந்தாலும் அதை இனி இறைவனிடம் ஒப்படைத்து விடுங்கள். அதாவது நீங்க அதை முடிவு பண்ணாதீங்க. நீங்க முடிவு பண்ணாலும் அது உங்களுக்கு கஷ்டத்துல போய் முடியும். அப்புறமா ஏன்டா இதுலக்குள்ள போனோன்ற அளவுக்கு நமக்கு கஷ்டங்கள் வந்து அப்புறம் தவறு செஞ்சிட்டோமேன்னு நினைச்சு அதை வருந்தி அப்புறமா நீங்க இறைவன் திரும்பி ஒரு வழி அமைவதும், அங்கும் இறைவனுடைய அருள் உங்களுக்காக வேலை செய்து கொண்டுதான் இருக்கும். உங்களை நேர்வழிப்படுத்த வேண்டி யாரையும் தண்டனை கொடுத்தே ஆகணும் அப்படின்னு இறைவன் நினைச்சிருந்தா அனைவரும் நரகத்தில் தான் நிரப்பப்பட்டிருக்கும். அப்ப ஏன் சொர்க்கம் கொடுக்கப்படல அப்படின்னு கேக்குறாங்க. கொடுக்கப்படலையா? நீங்க அதை விரும்பலையா? நீங்க நம்பலையா? இல்ல நீங்க அதை கவனிக்கலையா? நீங்க கவனிக்கல, நீங்க நம்பல, நீங்க அதை விரும்பல. ஓரளவுக்கு விரும்புனீங்க, ஆனா முழுமையா அதை அதுக்கப்புறம் இதுவே போதும் அப்படின்னு இருந்துட்டீங்க. எது மனசுக்கு சாந்தமும் சமாதானமும் தருதோ அதுதான் சொர்க்கமிக்க வாழ்க்கை என்று சொல்றோம். சாந்தமும் சமாதானம் தான் சொர்க்கம். கஷ்டம், வேதனை, துக்கம், துயரம் இது சொர்க்கம் கிடையாது. இது நமக்கு புரியுது. சொர்க்கத்துக்கும் நரகத்துக்குள்ள, நரகத்துக்கு போனா கஷ்டப்படணும், சொர்க்கத்துல போனா சுகமா வாழலாம் அப்படின்னு புரியுது. இந்த வாழ்க்கை இங்க தேடுறீங்க பணத்தை கொண்டு. பணத்துல சொர்க்கம் இருக்குன்னு யார் சொன்னது? அப்புறம் ஏன் பணம் இருக்கிறவன் நோய்வாய்ப்பட்டு கிடக்குறாங்க? பணம் இருக்கிறவன் ஏங்க அந்த பணத்தை பாதுகாக்கிறதுக்கு பயப்படுறாங்க? அவங்களுடைய செக்யூரிட்டி, அவங்களுக்கே வெளியே போறதுக்கு ஒரு பாதுகாப்பு பலமா தேவைப்படுது. ஏன்? இறைவனுடைய பாதுகாப்பை விட இறைவனுடைய செக்யூரிட்டி ஃபோர்ஸ், இறைவனுடைய பாதுகாப்பை விட உங்களுக்கு உங்களுடைய மனிதர்கள் பாதுகாப்பு உங்களுக்கு முக்கியமா படுதுன்னா அப்ப நீங்க எந்த அளவுக்கு பயப்படுறீங்க வாழ்றதுக்கு? தூக்கம் இல்லை, பசி இல்லை, ஜீரணம் இல்லை. எல்லாத்துக்கும் மத்தவங்க கிட்ட இன்னொருத்தரை எதிர்பார்த்து நம்ம இருக்க வேண்டியதாக இருக்கு. அடிப்படையா இதெல்லாம் அடிப்படை. பசி, தாகம், தூக்கம், கழிவு நீங்குதல் ஒரு மனிதனுக்கு அடிப்படை. இவையே உங்களால நிறைவேற்றிக் கொள்ள முடியவில்லை எனில், உங்களால அந்த பாதையை கவனிக்க முடியவில்லை, உணர்வை கவனிக்க முடியவில்லை, உணர்ந்து உணவு உட்கொள்ள முடியவில்லை, உணர்ந்து எவ்வளவு தேவையோ அந்த உணவை என்னால சாப்பிட முடியல. இன்னொரு மருத்துவர் கூறுவார், அதுதான் நீங்க சாப்பிட்டாகணும். ஒரு டயட் பத்தியம், நீங்க இதுதான் சாப்பிடணும் அப்படின்னா நீங்க இதுதான் சாப்பிட்டாகணும். நீ உங்களுடைய விருப்பத்திற்கு ஏற்ப கூட அங்க சாப்பிட முடியறது இல்லை. அப்போ சொர்க்கம் என்பது உங்களுடைய மனதை தேவைக்கு நிரப்பமாக வாழ்வது. அடிப்படை தேவை ஒரு மனிதனுக்கு என்ன? அந்த தேவை நமக்கு எல்லாருக்கும் தெரியும். காற்று, நீர், உணவு, உடை, வீடு. இன்னும் தேவைப்பட்டால் வாகனமும். அதுல உங்களுக்கு உங்களுடைய பெருமையை காட்டணும். எவ்வளவு எனக்கு நிரப்பமாக இருந்தாலும் அதை விட இன்னும் மற்றவர்கள் காட்டுவதற்காக வேண்டி நீங்க செலவு செஞ்சுக்கிட்டே இருப்பீங்க. உங்களுடைய செலவு எல்லாமே வீணாதான் போகும். இப்படி செலவு செய்யும் பொழுது உங்களுக்காக தேவைக்கு கொடுக்கப்படுறதும் உண்டு, அதில் பிறருக்கும் நீங்கள் செலவு செய்வதும் உண்டு.
ரெண்டுமே உங்களுக்கு விதிக்கப்பட்டிருக்கு. உங்களுடைய தேவைக்காக நீங்க செலவு செய்றீங்க. அந்த தேவையிலிருந்து மற்றவர்களுக்கும் உங்களுடைய வருமானத்திலிருந்து ஒரு பகுதியும் கொடுக்கணும். உங்கள் மீது கடமையாக்கப்பட்டிருக்கு. ஆனால் நீங்களோ இது எல்லாமே நாம சேர்த்து கொண்டே போவோம், சேர்த்து கொண்டு போய் இறுதியில் என்ன நடக்கும் அப்படின்றது உங்களுக்கு தெரியாது. இன்னும் மற்றவங்களை பார்க்கும் போதாச்சும் நமக்கு அந்த அறிவு வருதா, இவங்களுக்கு இப்படி ஆகுதே, நாமளும் இந்த வழியில போகணுமா அப்படிங்கும்போது இந்த அந்த சோதனைக்காக யாரை இறைவன் விட்டு வச்சிருக்கானோ, யாரை கொஞ்ச காலம் வாழ விட்டுருக்கானோ அவங்கள பார்த்து நாம பெருமை சொல்வது, இவங்க எல்லாம் இன்னும் நல்லா தானே இருக்காங்க, ஏன் நம்ம இருக்கக்கூடாது. அது ஒரு சோதனை, அவர்களுக்கும் வர இருக்கிறது. உங்களுக்கு தெரியாது எவருக்குமே என்ன நடக்கும் அடுத்து என்பது ஒன்றுமே தெரியாது. ஆனா பிறருக்காக நீங்க ஒரு வாழ்க்கைய வாழ்றீங்களே, அவங்க சொல்ற வேத வாக்கியம் ஒரு அந்தஸ்துக்காகவும் அதை வேத வாக்காகவும் நீங்க எடுத்துக்கிட்டு, அது வேத வாக்கே இல்லை, அது வழி கெடுக்கக்கூடிய வழிமுறைகள், அதை வேத வாக்காக மாத்தி நம்ம இப்படிதான் வாழ்க்கை, இது இல்லைன்னா வாழ்க்கை இல்லை, வாழ்ந்தா இப்படி வாழணும், வாழுங்கள், ஆனால் என்னுடைய அனுமதியின்றி நீங்கள் வாழ முடியாது. நீங்கள் வாழ்ந்து கொண்டிருப்பது வாழ்க்கையே அல்ல, நடைப்பிணமாக வாழ்வது, எவருக்கும் உதவிகரமாக இல்லாத ஒரு வாழ்க்கையும் ஒரு வாழ்க்கையா? உங்களுக்கு நீங்களே உதவி செய்து கொள்ள சக்தியற்றவர்கள், அப்படிப்பட்ட நிலையில் மனிதர்கள் இருக்கிறார்கள். இதெல்லாம் தெரியாதவனா இறைவன்? ஏதோ ஒருத்தன் இருக்கான் இறைவன், கும்பிட்டுக்குவோம் கடமைக்கு அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம். உங்க இஷ்டத்துக்கு இறைவன் விட்டு விடுகிறான். எப்பொழுது பதட்டம் உங்களுக்குள் வருகிறதோ, ஐயோ நமக்கும் கஷ்டம் வருமோ அப்படின்னும் போது திரும்ப உணரும் பக்கம் இறைவன் திருப்புறான். ஆனா அந்த கஷ்டத்துல இருந்து சின்ன கஷ்டம் கொடுத்தாலும் அதுல இருந்து வெளியே வந்ததுக்கு பிற்பாடு நீங்க செய்கிற அட்டகாசங்கள் அதை விட இன்னும் அதிகமாகவே இருக்கிறது. புரிதல் தன்மையும் சற்று கடினமாகவே உள்ளது அப்படிப்பட்டவர்களுக்கு. காரணம், அவர்கள் தங்களுடைய பாதையில் நெடுந்தூரம் சென்று விட்டார்கள், தங்கள் வழியில் தாங்கள் உண்டாக்கி கொண்ட வழிகளில் பல தூரம் சென்று விட்டார்கள். இனி எவருமே அவர்களுடைய வழிக்கு திருப்ப முடியாதவாறு. உங்களுடைய சம்பாத்தியம் யாருக்காக? முதலில் உங்களுடைய தேவைக்காக, அவரவர் தேவைக்கு, அவர்கள் குடும்பத்தினர் தேவைக்கு. இதுல வட்டிக்கு கடன், படிப்பதற்கு, வீடு வாங்குவதற்கு, வாகனத்திற்கு, கேடு, அந்த அமைதியை கெடுக்கக்கூடிய கேடு அங்க ஒட்டி கொண்டது. ஒரு வீட்டில் தூக்கம் வரணும், ஒரு வீட்டில் நிம்மதியாக சாப்பிடணும், நம்மளுடைய ஆரோக்கியத்தை பாதுகாத்துக்கணும், இவை எல்லாமே ஒரு வீட்டுக்குள்ள இருக்கு. நீங்க வட்டிக்கு ஒண்ணு வாங்கி செய்யும் பொழுது எதுவுமே அங்க தங்குவதில்லை. இப்பொழுது செய்த தவறுக்கு நீங்கள் மன்னிப்பு கேட்கும் பொழுது
செய்த தவறுக்காக இறைவனிடம் திரும்பும் பொழுது இறைவன் உங்களுக்கு மன்னிக்கிறான். தவறு நடந்து விட்டது என்று உங்களுக்குள் உணரும் பொழுது இறைவன் அதை மன்னிக்கிறான். இறைவன் மன்னிப்பவன். அதனால தான் இன்னும் விட்டு வச்சிருக்கான், இன்னும் வாழ வைத்துக் கொண்டிருக்கிறான். உங்கள் வருமானத்திற்கான வழி இறைவனுக்கு தெரியாதா? உங்களது அறிவிப்பதற்கு கூடவா இறைவனுக்கு சக்தி இல்லை? அந்த அளவுக்கு நமக்கு புரிதல் இல்லாமல் போய்விட்டது. நம்மை அப்படி மற்றவர்களை சொல்லுகிறோம், இவர்கள் என்னை வாழ விடவில்லை, இவர்கள் என்னை வழிகெடுத்தார்கள் என்று. உங்கள் வாழ்க்கை உங்களுடைய மனதில் உள்ளது, உங்களுக்கான வழி உங்களுடைய மனதில் உள்ளது. பிறர் எப்படி உங்களுடைய மனதை கெடுக்க முடியும்? நீங்கள் அதை ஏற்றுக்கொள்ளாமல் சிந்தித்தீர்களா? எல்லாமே தவறு செஞ்சுட்டு தான் இருக்கும். ஆனா அந்த தவறுல இருந்து மீள்றோமா? அந்த தவறுக்கு பரிகாரம் தேடுகிறோமா? பரிகாரம் இறைவன்கிட்ட இருக்கு. அததான் இறைவன் இப்போ கவனிக்கிறான். பொருளில் அல்ல உங்களுடைய பரிகாரம். நீங்க உங்களுடைய மனதிற்கு செலவு செய்யுங்கள். மனதினுடைய திருப்திக்கு பிறருக்கு கொடுங்கள். பிறர் காட்டுவதற்காக எதையும் செய்ய வேண்டாம் என்று இறைவன் போதிக்கிறான். அந்த பிறருக்கு காட்டுவதற்காக நீங்க செய்வதிலும் ஓரளவு உங்களுக்கு நன்மை உண்டு. முழு நன்மை பெற இறைவனுக்கு தான் தெரியும் உங்களுக்கான தேவை எங்கு உள்ளது என்று. அவரவர்களுக்கான தேவை இறைவனுக்கு மட்டுமே தெரியும். வீடு, காரு, ஃப்ரிட்ஜ் அது நன்மையான முறையில் நமக்கு அமையணும். அதுல எந்த கேடும் வந்துடக்கூடாது. ஒரு தொலைக்காட்சியை பார்த்தா கூட நல்ல விஷயங்களை பார்க்கணும், அதுல இருக்கிற நல்லதை கிரகிக்கணும். டிவியை பார்க்காதீங்க அப்படின்னு சொல்றது இல்ல, ஆனா நல்லதை பாருங்க. எந்த ஒன்றுமே அறிந்து புரிந்து தெளிந்து அந்த நிதானத்தோட இறைவனுடைய அனுமதி இருக்குமாயின் அங்கு நிதானம் இருக்கும். இறைவனுடைய பொறுமை இறைவன் நாடும் பொழுது அவர்களுக்கு அங்கு நிகழ்கிறது. இறைவன் நாடிவிட்டால் யாரும் அதை தடுக்க முடியாது. உங்களுடைய உணர்வை பின்பற்றி வாழ்ந்து வாருங்கள். இறைவன் நம்மை பாதுகாக்க போதுமானவன். மாற்றம் இறைவனுடைய கவனத்திலிருந்து தொடங்குகிறது என்பதை தெளிவாக புரிந்து கொண்டு நாம் உணர்வை பின்பற்றுவோம்.